ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜெபவேளைக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜெபவேளை கர்த்தரோடு பேச போறாரு. நீங்க சுகமா வாழ்ந்த ஒரு நாமத்தை நீ மயப்படுத்த போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் மாசம் 2ஆம் செவ்வாய் 8ஆம் தேதி நமக்கு வானகத்தில் பாசிங் பீரியட் உண்டு. கர்த்தரை மயப்படுத்துங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் செவ்வாய் 8ஆம் தேதி நமக்கு பாசிங் பீரியட் உண்டு. வானகத்தில் கலந்து கர்த்தரை மயப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறந்து விடாங்க. நாமத்தை மயப்படுத்துங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு ஆயத்தமாகுமா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஓ க்ளோரி டு ஃபாதர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமை ரட்சகரே, நல்ல ஜபவேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த நிகழ்ச்சி பார்க்கிறேன். ஒவ்வொரு மக்கள் மேல் ஆண்டவரே விட பரிபூர்ண ஆசீர்வாதம் இறங்கும்படியாக, பரிபூர்ண சமாதானம் இறங்கும்படியாக, வல்லமை இறங்கும்படியாக, விட அபிஷேகம் இறங்கும்படியாக ஏசப்பா நாமத்தில் செபிக்கிறையாம். ஆண்டவரே உடைய கிருபை கர்த்தாவே யாருமே இறங்கும்படியா செபிக்கிறோம். கடைசி காலம் கர்த்தாவே மக்களை கர்த்தர் விடுவித்து கர்த்தாவே சமாதானம் கொடுத்து கர்த்தர் பெரிய சாட்சியா வைக்கும்படி செபிக்கிறையா. ஒவ்வொரு குடும்பத்தில் கர்த்தாவே எல்லா கர்த்தாவே பிரச்சனை கர்த்தர் மாற்றும்படியா செபிக்கிறேன். இந்த ஜெபவேளையில் செபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே உம்மால் எல்லாம் முடியும் அப்பா. உலகத்தில் நம்ம நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற சுவாமி, நான் ஒரு மனுஷனை நம்பலப்பா, உண்மை நம்பி வாழ்றேங்க தாவே. இந்த நிகழ்ச்சி பாரு ஒவ்வொரு குடும்பத்தில் நல்ல கத்தாவே ஆசீர்வாதம் பெருகும்படியா செபிக்கிறையா. அநேக மக்கள் சோர்ந்து போயிட்டாங்கப்பா, விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் நாமத்தில் செபிக்கிறேன். வல்லமை நாமத்தில் செபிக்க இந்த நிகழ்ச்சிக்கு திறந்து பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளோட வல்லமை இப்பொழுதே பாய்ந்து போகும்படியா செபிக்கிறேன். ஏசப்பா மக்களை தீவிரம் எழுப்பும்படியாக செபிக்கிறேன். எழுப்பும்படியாக செபிக்க உமக்கென்று வாழ கத்தாவே எழுப்பும்படியாக செபிக்கிறேன். தேசத்தின் மக்களுக்காக செபிக்கிறேன். குறிப்பா தமிழகத்துக்காக செபிக்கிறேன். தமிழகத்தாவே நம் முதல்வருக்காக நான் செபிக்கிறேன். அவரை கர்த்தர் கத்தாவே உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தை செபிக்கிறேன். அந்த சத்தம் கத்தாவை மூடி மறைக்கும்படியாக செபிக்கிறேன். அவர் போற இடத்துல கத்தாவே அற்புதம் நடக்கும்படியாக செபிக்கிறேன். அவர் செய்யற ஒவ்வொரு கத்தாவே டிபார்ட்மெண்ட் வல்லமை கத்தாவே இறங்கி போகும்படியாக செபிக்கிறேன். தமிழக முதல்வர் கத்தாவே இன்னும் உயர்த்தும்படி அவர் இன்னும் கத்தாவே தீர்க்காயுசு பெருகும்படியாக அவர் மேல் வல்லமை தங்கியிருக்கும்படியாக தடைகளை உடைத்தவர் இன்னும் கத்தாவே பல மடங்கு உயர்த்தும்படியாக கர்த்தர் அவரை காப்பாற்றி கத்தாவே ஜீவனை காப்பாற்றும்படியாக இன்றைக்கு அவருக்கு பாரப்படுத்த தமிழக முதல்வர் கத்தாவே இன்னும் பலப்படுத்தி சாட்சாவீங்க சுவாமி. அக்கினி அவரை மூடி கத்தாவே பலப்படுத்தும்படி செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வீராக. நாமத்து கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசேஷமாக கத்தாவே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சோர்ந்து போன மக்களுக்காக இன்றைக்கு செபிக்கும். இந்த ஜெபவேளையில் ஆண்டவரே மக்கள் அக்கினி ஊற்றும்படியாக செபிக்கிறேன். மக்கள் எழுப்புங்க சுவாமி. சாத்தானுடைய கிரியை கத்தாவே அழிந்து போகும்படி செபிக்கிறேன். மந்திரங்கள் அழிந்து போகும்படி செபிக்கிறேன். சூரியன் அழிந்து போகும்படி செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக. ஜபத்தை கேட்கிறவரே அக்கினியை போடுங்கப்பா. நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல் கர்த்தாவே ஒரு செக்கன மகிமை பரலோக மகிமை அபிஷேகம் இறங்கும்படி கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறையா. எல்லா மரணக்கட்டை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கும்படியா செபிக்கிறேன். ஏச பரத்துக்கு யாவரை கர்த்தாவே மூடி மறைக்கும்படியா செபிக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த தமிழகத்திற்காக செபிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக செபிக்கிறேன். கிறிஸ்துவ மக்களுக்காக செபிக்கிறேன். தேசத்தின் மக்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு பாஸ்டர்மாருக்காக செபிக்கிறேன். ரெவரண்ட்மாருக்காக செபிக்கிறேன். பிஷப்புகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரே பரலோக மகிமை இறங்கச்சுங்க கர்த்தாவே. எல்லா பாரம்பரியம் உடைக்கப்பட்டு கர்த்தாவே உமக்கென்று வாழ்கிற மக்களை கர்த்தர் தேசத்தில் ஆண்டவரே எழுப்பும்படியாக செபிக்கிறேன். பரலோகம் திறக்கப்பட்டு கர்த்தாவே அக்கினியை போடும்படியாய் இந்த காலவெளியில் செபிக்கிறேன். ஜபத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக. எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறவரே அக்கினியை போடுங்க சுவாமி. கர்த்தர் அக்கினியை போடுங்கப்பா. மக்கள் மனம் மாறட்டுங்க தாய். மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஏசப்பா எல்லா பாவத்தை அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ரத்தம் மூடி மறைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். ஏசப்பா அந்த ஜபத்துல பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே வியாதி அப்புறப்படுத்துங்கப்பா. ஜுரத்தை அப்புறப்படுத்துங்க. கொரோனாவை அப்புறப்படுத்துங்க. ஒமிக்ரான் அப்புறப்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொரு கர்த்தாவே ஹாஸ்பிட்டலுக்காக செபிக்கிறேன். கேஎம்சிக்காக செபிக்கிறேன். ஜிஹெச்சுக்காக செபிக்கிறேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செபிக்கிற சுவாமி. அத்தனை மக்கள் அக்கினி இறங்கி போகும்படி சுகம் அளிக்கிற வல்லமை கர்த்தாவே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இறங்கி போகும்படி தழும்பின் வல்லமை கர்த்தாவே இறங்கி போகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி மக்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே நீ நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். மன்றாடுகிறேன்.
மக்கள் உயிரை காப்பாற்றுங்கப்பா, ஜீவனை காப்பாற்றுங்கப்பா, சரீரங்களை காப்பாற்றுங்க, ஆத்மாவை காப்பாற்றுங்க. படுத்த படிக்கிற மக்களுக்கு தாவே எழுப்பி உட்கார வைங்க சுவாமி. எல்லா கேன்சர் மறையச்சம், எல்லா கேன்சர் மறையச்சம், த்ரோட் கேன்சர் மறையச்சம், பிளட் பிரஷர் மறையும்படி செபிக்கிறேன். யூட்ரஸ் ப்ராப்ளத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தர் சுகமாக்கும்படி செபிக்கிறேன். தேவன் நடத்துவீராக. உடைய கிருபைக்கு தாவே பலமாய் இறங்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையா. உங்களுடைய சித்தம் வெளிப்படுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மிஸ்டர் கிறிஸ்டோபர், உண்மையில வல்லமை இறங்கிற்று. கிறிஸ்டோபர், வல்லமை இறங்கிற்று. நீ மனமுடைந்து படுத்திருக்கிற சகோதரா, நீ ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி சோர்ந்து போயிட்டு நஷ்டம் உண்டாகி லட்சங்கள் இழந்து போயிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யான்னு சொல்றாரு, உண்மையில வல்லம் இறங்கிட்டு. நீ பயப்படாதே, உன் துக்கத்தை இயேசுவுக்கு மாற்றுகிறார். நிச்சயம் பிசினஸ் திருமணத்துக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். இது பிசினஸ் உயர்த்தப்படும். நீ கர்த்தருக்கு சாட்சியில் அவர் நாமத்தை மேம்படுத்துவேன். வெட்கப்பட்டே போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஸ்ஸஸ் கஸ்தூரி, கர்த்தர் உயர்த்த போகிறார். கஸ்தூரி, ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிறேன்? நிறைய கடன் வாங்கி சோர்ந்து போயிடுச்ச மகளே, தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி கொடு. தற்கொலை பண்ண வேண்டாம், நீ சாக வேண்டாம். இயேசு விடுதலையாக்க போய் கடன் அடைக்கப்பட்டுச்சுமாவே கர்த்தர் சாட்சி கொடுக்க போகிறேன். பயப்படாதே, இயேசு துக்கத்தனைக்கு சந்தோஷமா கர்த்தர் மாற்ற போகிறார். நீ சோர்ந்து போக வேண்டாம். ரத்தம் முடி மறைக்கும்படி செபிக்கிறேன். மகா இறக்கும்படி பிதாவின் ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துல சமாதானம் கிடைக்கட்டப்பா, சந்தோஷம் உண்டாகட்டும். தேவன் நடத்துவீராக. இயேசு ரத்தம் முடி மறைக்கட்டும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை சந்திப்ப மீண்டுமாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் சில வார்த்தை தியானிக்க போகிறோம். சத்தியம் எவ்வளவு கேட்கிறீங்களோ உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷ சத்தியம் பைபிள் தான். இதை நீங்க வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க இதை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அற்புதம் நடந்து விசுவாசிக்கிறேன். விசுவாசம் அலை சொல்லி போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எவ்வளவு சத்தியம் நீங்க கேட்கிறீங்க, வாழ்க்கையில அற்புதம் நடந்துட்டே இருக்கும். நீங்க சோர்ந்து போன வசனம் கேட்டுக்கொண்டே இருங்க. வசனங்கள் கேட்க கேட்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துட்டே இருக்கும். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். நாம் இன்னைக்கு கேட்கிற செய்தி தலைப்பு என்னவென்றால், பரத்திலிருந்து வரக்கூடிய 4 ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க. பரம் என்றால் பரலோகத்தை குறிக்குது. கர்த்தர் வசனம் வாசிக்கிறோம். அங்கு பேசப்பட்ட வார்த்தையை கேட்க போகிறோம். நீங்க கேட்டு பலன் பெற்றுக் கொள்ள போறீங்க. என்ன தலைப்பு? ஆண்டவர் சுத்தம் உண்டாகட்டும். பரத்து வரக்கூடிய 4 பிளஸிங் பெற்றுக்கொள்ள போறீங்க. வாசிக்கலாம். முதலாவது வார்த்தை வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 21:6 வாசிங்க. வெளிப்பட்டு 21:6 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்று இலவசமாய் கொடுப்பேன். முதல் ஆண்டவருக்கு மகிமை. பரத்து வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன? ஒரு பெரிய ஒரு வாக்குத்தம் என்ன? உங்களுக்கு கர்த்தர் பேசுற பரத்துல இருந்து என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் அல்பா இருக்கிறேன், ஒமேகாவா இருக்கிறேன். உலகத்திலே நிச்சயமாகவே எல்லாருக்கும் மத்தியிலே உயர்ந்த கடவுள், உயர்ந்த ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கைவைத்தாமல் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் வாக்கு மாறாதவர், ஜீவனுள்ளவர், முன்னமே இருந்தவர், எல்லாவற்றும் படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்ன வசனம் வாசிக்கிறோம்? பரத்துல வார்த்தை என்னோட பரலோகத்தில் என்ன வார்த்தை உண்டாகிறது? நீ தாகமா இருக்கிறியா? உன் தாகம் தீர்க்கப்படும். ஆத்ம தாகம், ஊழிய தாகம் தீர்க்கப்படும். நிச்சயமா கர்த்தரோட பேசுறாரு. இந்த வார்த்தை கேட்கிற ஊழியக்காரனே, விசுவாச பிள்ளைகளே, உன் தாகம் தீர்க்கப்படுமா? நிச்சயம் உன் தாகம் தீர்க்கப்படும். எத்தனையோ முறை முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிற, அழுது கொண்டே இருக்கிற, கர்த்தர் தாகத்தை சமநிலை தீர்க்கப்படும். அங்கிருந்து வார்த்தை என்ன? பரவத்தில் என்ன உண்டது? உன் தாகத்தை நான் தீர்ப்பேன், உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஒரு ஆத்மாவில் பெரிய சந்தோஷம் உண்டாகும். நீ மன மகிழ்ச்சி அடைந்து கர்த்தருக்கு முன்பாக எழும்பி பிரகாசிக்கப்படுவே, எழும்பி ஊழிய செய்வே, மகிழ்ச்சியான ஊழிய செய்வே. கர்த்தர் நாமத்துக்கு முன்பாக பெரிய பகத்தான் விசுவாசிக்கப்படுவே. என்ன வாசிக்கிறோம்? திரும்ப வாசிங்க. வசந்த 20 வாசிக்கலாம். வாசிப்போம்.
அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. இந்த வார்த்தை எங்கிருந்து உண்டாகுது? பரத்திலிருந்து உண்டாகிறது. பரம் என்றால் பரலோகத்தை குறிக்குது. நித்திய ராஜ்ய பரத்து உண்டாக முதல் வார்த்தை என்ன? ஏன் வசனம், நீ தாகமா இருக்கிறாயா? உன் தாகத்தை பண்ணி தீர்க்க போறாரு. இதை கேட்கிற சகோதரியே, இந்த வார்த்தை தாகத்தை தீர்க்க போறாரு. அப்படி அழுது கொண்டிருக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் ஆவியில பிரகாசிக்க பண்ண போறாரு. உன் ஆத்ம தாகத்தை தீர்க்க போறாரு. தாகம் தீர்க்கப்பட்டு அல்லேலூயா, மாம்ச தாகம் அல்ல, ஆத்மீக தாகம். அழுது கொண்டே இருக்கிறேன். கர்த்தரை பிரகாசிக்க பண்ணுவாரா? உன்னை பயன்படுத்துவாரா? நிச்சயம் உன்னை பயன்படுத்த போறார். நிச்சயமா ஜீவத்தை இறங்கி வரப்போது. ஜீவத்தை நீ பெற்று நிச்சயம் ஆண்டவருக்கு முன்பாக உலகத்தில் பெரிய வல்லமையின் பாத்திரமாய் இயேசுவை பயன்படுத்த போகிறார். இயேசுவை உயர்த்த போகிறார். நீ மாற்றுப்பது பாத்திரமா நீ மாற போகிற. என்ன வாசிக்கிறோம்? தாகத்தை கர்த்தர் தீர்க்க போறாரு. பரத்தினுடைய வார்த்தை என்ன? பரலோகத்துடைய வார்த்தை என்ன? உன் தாகத்தை தீர்ப்பேன். என்ன வாசிக்கும்? தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். The living water, the living water. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர், தாகமா இருக்கிறாயா? உலகத்துக்குரிய தாகம் அல்ல, தண்ணீர் தாகம் அல்ல, ஆவிக்குரிய தாகம், ஆத்மி தாகம் இருக்கிறதா? இயேசு தாகத்தை போக்க போறாரு. இயேசுக்கு முன்பாக நல்ல வல்லமையை பெற்று, நல்ல அபிஷேகத்தை பெற்று, நல்ல வார்த்தையை பெற்று நிச்சயமா ஆண்டவருக்கு முன்பாக தாகம் தீர்க்கப்பட்ட பாத்திரமாய் உருவாக்கப்பட போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி தேவச்சனமே, நம்முடைய ஆத்ம தாகம் என்ன தெரியுமா? பணம் சம்பாதிப்பதா, பதவியை சம்பாதிப்பதா, பொருளை சம்பாதிப்பதா? அல்லவே அல்ல. எல்லாச்சும் முடிவு வந்துடும். ஆத்மீக தேசம் தீர்க்க போறாரு. என்ன வசனம் வாசிக்க? வெளிப்படுத்தல் 21:6 திரும்ப ஒரு வசனம் வாசிக்கலாம். அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிரு. அப்ப யார் இந்த டைட்டில் வர? ஏசப்பா தான். அல்பா, ஒமேகா, ஆதி, அந்தம் எல்லாம் அவர் தான். ஏசு ஆதியான ஆண்டவர். அவர் ஏற்கனவே இருந்தவர். உன்னை தாகத்திற்கு இந்த வார்த்தை விசுவாசிக்கிறாயா? நிச்சயமாவே இந்த வார்த்தை நம்பும் போது உண்மையில அபிஷேகத்தை வல்லமை இறங்கிட்டே இருக்குது. உன்னை கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணுகிறான். என் ஊழியக்கார மகனே, என் விசுவாசியே, எப்படி அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது. உன் தாகம் இன்னைக்கு தீர்க்கப்படும். பரத்தின் வார்த்தை சொல்லப்படுகிறது, உன் தாகம் தீர்க்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை. தைரியமாறு இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உண்மையில கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. Praise God. உமக்கு நன்றி. உமது அபிஷேகம் இறங்கிட்டு சகோதரி. உன் சாப கட்டு உடைக்கப்படுகிறது. நீ ஜெபிக்க முடியாம சோர்ந்து படுத்திருக்கிற உன் விசுவாசி தாக தீர்க்கப்படும். இன்றைக்கு உன் தலைக்கு மேல ஒரு உன்னத அபிஷேகம் இறங்கி வருகிறது. சோர்ந்து போன ஆத்துமாவே, துதிக்க முடியாத இருக்கிற ஆத்துமாவே, ஊழி செய்ய முடிக்கிற ஆத்துமாவே, தேவ சனமே, உடைக்கிற மகனே, உண்மையில வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கைத்தட்டி ஆமென் சொல்லு. உன்னை கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். உன் அக்கினி இறங்கிட்டு இருக்குது. உன் சோறு மறைகிறது. உன் மாம்ச இச்சை மறைகிறது. உன் துக்கம் இன்றைக்கு மறைகிறது. நீ வாய்க்கு துதிக்க முடிய உட்கார்ந்து இருக்கிறேன். மாமிச இச்சை உன் தொட்டு கொண்டே இருக்கிறது. முட்டி பணம் ஜெபிக்க முடியல. கண்களை பாவம் உண்டாகுது. இயேசுவைக்கு மாற்றுகிறார். உன் தாகம் தீர்க்கப்படும். ஜபத்தாகும் ஊழிதாங்கி தீர்க்கப்படும். உண்மையிலே ஜீவத்தினாகிய வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கைவைத்தி ஆமென் சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவது வார்த்தை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 21:5 வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக. இரண்டாவது பரத்துடைய வார்த்தை என்ன? இறங்கி ஒரு வார்த்தை என்ன? பரத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எவ்ரிதிங் நியூ. எல்லா புஸ்தகத்தை மாற்ற போறார். உன் கிட்னில ப்ராப்ளமா? கர்த்தர் புதுசா மாற்றுவார். கண்ணு போயிடுச்சா? கத்த புஸ்தகத்தை கொடுக்க போற இயேசப்பா நாமத்தை. பழைய சுபாவம் இன்னைக்கு மாற்றப்பட போகிறது. கடைசி கால சகோதரா, சகோதரியே, இயேசப்பா சீக்கிரம் இந்த பூமிக்கு வர போகிறார். விளையாட்டு சமாச்சாரம் அல்ல, வேடிக்கை பார்க்கிற காரியம் அல்ல. ஆண்டவருக்கு காலத்தை வீணாக்காதீங்க. தேவ சமத்துல காத்திருங்க. சபைக்கு ஒழுங்கா போங்க.
நேரத்துக்கு போங்க, கர்த்தர் ஆராதனை பண்ணுங்க. உங்க சூழ்நிலை பார்த்து பின்வாங்கி போயிடாதீங்க, கர்த்தர் உயர்த்துவார். என்ன வசனம் வாசிக்கிற வெளிப்படுத்தல் 21:5, இதோ நான், இந்த வார்த்தை எங்க இறங்கி வருது? பூமியிலிருந்து உண்டாகல, பரத்திலிருந்து உண்டாக. பரம் என்ற பரலோகத்தை குறிக்கிறது. பரத்தில் இறங்கி வருகிற இரண்டாவது வார்த்தை என்ன? சகலத்தையும் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். புதிய வார்த்தை, புதிய பிரசங்கம், பேசின பிரச்சனை இல்லை, புதிய பிரசங்கம், புதிய ஜீவியம், புதிய சுபாவம், புதிய வல்லமை மேல் இறங்கிட்டே இருக்குது. கைவைத்தி ஆமென் சொல் சகோதரா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எல்லாத்தையும் புதிதாக மாற்ற போறாரு. உங்க கிட்னில ப்ராப்ளமா, உங்களுக்கு புதிய கிட்னி கர்த்தர் கொடுக்க போறாரு. விசுவாசம் அப்படி நடக்கும். இரண்டாவது புதிய ஆற்று உண்டாக போகுது. உனக்கு புதிய சுபாவ கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ புதியவரை பெற்றுக்கொள்ள எல்லாம் கர்த்தர் புதுசாக மாற்ற போறாரு. எவ்ரிதிங் நியூ. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீ புது மனுஷனா மாற போகிறே. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறேன். புதிய வல்லமை பெற்றுக்கொள்ள போகிறேன். புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறேன். புதிய மகிமையை பெற்றுக்கொள்ள போகிறேன். புதிய வழியில பிரவேசிக்க போகிறேன். புதிய குடும்பத்தை தைரியமா குடும்பம் விசுவாசிக்கிறேன். கத்த எல்லாம் சகலத்தை கத்த மாற்ற போறார். இரண்டாவது வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? இது சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கத்த புஸ்தகம் மாற்றுவாரா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய பிரசங்கம் அர்ச்சனை அறிக்கூடாது. புதிய பிரசங்கம் இல்ல, கத்த கொடுக்க போறாரு. புதிய வார்த்தை பேச போறீங்க. புதிய மகிமை கொடுக்க நாமத்துல கர்த்தர் பெரிய செய்ய போறார். உங்க ஊழியத்துல புதுமையை பார்ப்பீங்க. உங்க ஜபத்துல புதுமையை பார்ப்பீங்க. உங்க ஆவிக்கிற வாழ்க்கை புதுமையை பார்ப்பீங்க. கர்த்தர் பார்க்க வைக்க போறார். நீங்களே பிரமித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ண போறீங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். தேவச்சனமே, விசுவாசியே, ஊழியக்காரர் எப்படி கர்த்தர் புதிதாக மாற்றுவாரா? நிச்சயம் கர்த்தர் புதுசா மாத்த போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2022 வருஷம் புதிய ஆண்டிலே நீ புதுசா நீ பார்க்க போறேன். கர்த்தர் மாற்ற போற எல்லாவற்றையும் இயேசு நாமத்திலே நீ புதிய அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க போகிற. புதிய அந்நிய பாஷை மாத்த போற. பழைய அந்நிய பாஷை இல்லை, பேசின பாஷை இல்லை, கர்த்தர் மாற்ற போறாரு. நீ ஆண்டவருக்காக புதிய காலம் செய்ய இயேசு நாமத்திலே தைரியமாயிரு. சோர்ந்து போகாதே. ஜபத்தை விடாதே. ஜபித்து கொண்டேரு. ஊழியம் பண்ணிக்கொண்டேரு. கர்த்தர் பலப்படுத்தணும். இயேசு நாமத்தை புதிய காலத்தை பார்க்க போறேன். எல்லாம் கர்த்தர் புதுசா மாற்ற போறாரு. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்களா மனம் திரும்ப போறாங்க. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட போறாங்க. உங்க பிள்ளைங்க இயேசு ஏற்றுக்கொள்ள போறாங்க. உங்க பிள்ளைங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறாங்க. உங்க பிள்ளைங்க கீபோர்டு வாசிக்க போறாங்க. உங்க பிள்ளைங்க சபையில நிச்சயம் வொர்ஷிப் எடுக்க போறாங்க. நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. கர்த்தர் செய்வாரா? பிள்ளை கொடுத்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் புதுசா மாற்றுவாரா? நிச்சயம் தேவன் மாற்றுவாரு. வசனிச்சும் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கையில புதுமையை கொண்டு வரும். நீ புதிய காலத்தை பார்க்க போறீங்க. புதிய அற்பத்தை பார்க்க போறீங்க. புதிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. தேவன் செய்ய போறாரு. விசுவாசத்துல காத்துருங்க. இந்த வார்த்தையை நம்புங்க. நிச்சயம் வாழ்க்கை இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யும். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் ஆகட்டும். அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க படத்தில் ஒரு வார்த்தையை வாசிங்கள். வெளிப்படுத்தின புஸ்தகம் 19:9 வாசிங்க. வெளிப்படுத்தின 19:9 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருமணம் நமக்கு காத்திருக்கு. திருமணம் காத்திருக்கு நமக்காக. இந்த வெட்டிங் காத்திருக்கு. என்ன வெட்டிங்கா? ஏசவர் வெட்டிங் சுவாசிக்கிறேன். பூமிக்குரிய வெட்டிங்கில் நமக்கு எத்தனை போராட்டம் உண்டாயிட்டு. திருமணத்துல குழப்பம் காத்துக்கணும். பெரிய வெட்டிங் நம்ம நடக்கும் போது என்ன வெட்டிங்? அது என்ன திருமணம் காத்து சுத்தமா? ஆட்டுக்குடியான திருமணம். ஆட்டுக்குடியா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நமக்கு திருமணம் ஆக போது காத்தாத மகிமை திருமணம். கர்த்தர் அதை பிரவேசிக்க போறீங்க. இயேசுவோட திருமணம் செய்ய போறீங்க. சபை நாமத்துல அதை பார்த்துட்டு உட்கார போறீங்க. நமக்கு கிடைத்த மிகப்பெரிய உன்னதமான பாக்கியம். கைவைத்து ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது வார்த்தை என்ன? படத்தில் வர வார்த்தை என்ன? ஒரு திருமணம் நடக்குது. என்ன நடக்குது வாசிங்க. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு போறோம். பூமிக்கு விருந்து. அதை விட கல்யாண விருந்து நீ போறீங்க. கல்யாண விருந்து ஏசப்பட மனவாட்டின் விருந்துல நீங்க பிரவேசிக்க போறீங்க. சகோதரியே, கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஏதோ சின்ன வாழ்க்கை இல்ல. நமக்குள்ள பெரிய மகிமை காத்திருக்கிற ஏசப்படு கூட கல்யாணத்தில் பிரவேசிக்க போறீங்க. விருந்துல பங்கெடுக்க போறீங்க. மகிமையின் திருவிருந்து, ரகசிய வகை திருவிருந்து ஆயத்தில் ஏசப்ப போறீங்க. இந்த திருவிருந்துல பிரவேசிக்க போறீங்க. விருந்துல பிரவேசிக்க போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். இதுக்கு ஆயத்தப்படுங்க. ஒப்புப்படுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆயத்தப்படுத்துவாரு. மனவாட்டிய மாறி ஏசப்போட
உட்கார்ந்து நிச்சயம் அந்த விருந்துல பங்கெடுப்பீங்க. இதான் பரத்துடைய மூன்றாவது வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. நீ பூமிக்குரிய பாத்திரம் அல்ல, மகிமைக்குரிய பாத்திரம். நீங்களா தைரியமா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுமா. அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம், அது வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 22:7 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:7 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அடுத்த பரத்துடைய வார்த்தை என்ன? இதோ சீக்கிரம் வருகிறேன். ஐ கம் குயிக்லி. சீக்கிரம் வருகிறேன். யார் சொல்றா? ஒரு மினிஸ்டர் சொல்றப்பா, ஏசப்பா சொல்றாரு, கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவர் சொல்றாரு, இதோ சீக்கிரம் அந்த பூமிக்கு வருகிறேன். மனவாட்டியை கொண்டு போவதற்காக வருகிற ரகசியம் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஐ அம் கம் குயிக்லி. இயேசு சீக்கிரம் பூமிக்கு வர போறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவைக்கு போனாரு, ரத்தம் சிந்தினாரு, மரித்தாரு, அடக்கம் செய்யப்பட்ட 3வது இயேசுப்பா உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்காரு. திரும்ப பூமிக்கு மனவல்ல வரப்போறாரு. உன்னை மீட்பதற்காக ஆயத்தப்படுவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஜெயம் கொண்டு பரிசுத்தப்பட்டு மனவாட்டியாய் மாற்றப்பட்டு இயேசுவை நீங்க சந்திக்க போறீங்க. எத்தனை பேர் ஆயத்தப்பட போய் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது கடைசி காலம். தேவ ஜனமே, சபையே, ஊழியக்கார மகனே, இன்னும் ஆயத்தப்படு, பரிசுத்தப்படு. இயேசுவை சந்திக்க இயேசுப்பா சீக்கிரம் பூமிக்கு வருகிறார். சந்திக்க ஆயத்தப்படு. இனி காலம் செல்லாது. ஆண்டவருக்கு மகிமை. இது பரத்தினுடைய வார்த்தையா இருக்குது, பரலோகத்தின் வார்த்தையா இருக்குது. இந்த வார்த்தை இன்னைக்கு இறங்கி வருகிறது. இந்த ஜெபத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை மறக்காதே. ஆண்டவருக்கு மகிமை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். திரும்ப வாசிங்க. 22:7 வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை யாரும் சந்திக்க போறாரு? வார்த்தை கை கொள்ற மக்கள் தான். எல்லாருக்கும் பரலோகம் கிடையாது. எல்லாரும் இயேசு சந்திக்க முடியாது. இயேசப்பா வார்த்தையாகி இந்த பரிசுத்த வேதாகமத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யாரை நிச்சயம் கை கொள்கிறார்கள், நிச்சயம் வாழ்க்கையில இயேசு சந்திக்க போறாங்க. ரகசிய வரிகளே மனவாட்டியாய் மாற்றப்பட்டு மனவராக இயேசப்பாவை மக்கள் சந்திக்க போறாங்க. அப்ப அந்த பாக்கியம், அந்த தகுதி யாரு கிடைக்க போது? இந்த வார்த்தை கை கொள்கிற மக்களுக்கு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மிகவும் எச்சரிக்கை அடைந்து ஜாக்கிரதையா அந்த வார்த்தை கை கொண்டு சமூகத்தில் காத்திருங்க. தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். இயேசுவ சீக்கிரம் வரப்போறாரு. முதல் கேட்ட பரத்துடைய வார்த்தை தாகத்தை தீர்ப்பேன். 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகலத்தையும் புதிதாக்குவேன். 3வது வார்த்தை திருமணம் ஆயத்தமா இருக்குது. பரலோக திருமணம் நீங்க பிரவேசிக்க போறீங்க. 4வது வார்த்தை என்ன தெரியுமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இது பரத்தினுடைய உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை. இந்த 4 வார்த்தை நீங்கள் அப்படி பிடித்துக் கொண்டு ஜபத்தில் தரித்திருங்கள். இந்த வார்த்தை தொடர்ந்து தியானம் செய்யுங்கள். கர்த்தங்களோடு பேசுங்களை பலப்படுத்தார் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். பரத்தினுடைய 4 வார்த்தை நீ வாசி. எங்க பரத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த வார்த்தை மனுஷன் பேசல, இந்த வார்த்தை ஊழியக்காரன் பேசல, இந்த வார்த்தை யாரோத்தர் பேசல, இந்த வார்த்தையை ஆண்டவரே பேசியிருக்கிறாரு. பரத்தினுடைய உன்னதமான வார்த்தை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. முதல் வார்த்தை என்ன? உன் தாகத்தை தீர்ப்பேன். பரத்தினுடைய வார்த்தை. 2வது சகலத்தை புதிதாக்குவேன். பரத்தினுடைய பரலோகத்துடைய வார்த்தை. 3வது உங்களுக்கு திருமணம் ஆயத்தமா இருக்கிறது, நீ ஆயத்தப்பட போற. 3வது வார்த்தை. 4வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. இது சீக்கிரமாய் வருகிறேன். எச்சரிப்பின் வார்த்தை. கிறிஸ்துவை சந்திக்க போறீங்க. இந்த 4 வார்த்தை பேசப்பட்டது. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டு தொடர்ந்து உட்கார்ந்துங்கள். பைபிள் படிங்க, தியானம் செய்யுங்க. ஜபத்தில் தரித்திரம் கர்த்தங்களை வைத்து பலப்படுத்த விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஜபத்தை காத்திருப்போம், ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஜப வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நீ கொடுத்த பரத்தினுடைய 4 நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்ட மக்களை ஆண்டவரே நீ சொன்னீரப்பா, தாகத்தை தீர்ப்ப. கர்த்தரை ஸ்தோத்திர. 2வது கர்த்தாவே, சரித்த புதிய சொன்ன நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தால் ரத்த மூடி மறைக்கும்படி செபிக்கிறையா. இயேசுவே நீ பெரிய செய்வீராக. கேட்ட மக்களை பலப்படுத்தி கர்த்தாவே நீ உயர்த்தி ஆண்டவரே பெரிய சாட்சியா வைக்கும்படி செபிக்கிறேன்.
ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கேட்ட மக்கள் இன்னும் கர்த்தர் வார்த்தை மூலமாக தேவன் தேற்றி பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தி ஜாக்கிரதைப்படுத்தி கர்த்தாவே நீ காத்திருக்கிற செய்யும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராம் கிருபை கர்த்தாவே யாவரை தாங்கும்படி செபிக்கிறேன். வார்த்தை வல்லமை கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் இப்பொழுதே பாய்ந்து போகும்படியா செபிக்கிறேன். சிறுபிள்ளைகள் மேல் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாய்ந்து போகும்படி செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக ஒரு பெரிய செய்யும் இறங்கட்டும் சுவாமி. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாம் என் யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர். Thank you very much.